மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் வந்து சாரதாவை சமாதானப்படுத்திட்டு நீங்க என் மேல கோவப்படாதீங்க, நான் உங்களை உள்ள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போய் அவங்கள வீட்டுக்குள்ளார கூப்பிடுறாங்க. வெளியில நிறைய குளிருது, அதனால தான் உங்களை எல்லாம் உள்ள கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வராங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாரதா இவங்க எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க. எல்லாரும் அங்க இருந்து அப்படியே போயிடுறாங்க. இப்போ விஜயும் நிவினும் அவங்களை அங்கே உட்கார சொல்றாங்க. அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எட்டி பார்க்குறாங்க. காவேரியும் கங்காவும் கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜய் நிவினும் அவங்களாம் ரொம்ப குளிரில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு போர்வை அந்த மாதிரி பெட்ஷீட்லாம் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே சாரதா இவங்கலாம் ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க. ஏன் இப்படிலாம் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டுக்கு வெளியில் அந்த குடும்பம் இருக்காங்களா, அதாவது முத்துமலர் அவங்க மகன் கிருஷ்ணா சிந்து 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு அவங்களோட பொண்ணு வந்து நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறத யூஸ் பண்ணுறது கூட மாட்டாங்க, வெளியில் இருக்கிறத யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பையன் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி வந்து பக்கத்தில் அந்த பூலாம் வச்சு இது மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் எங்களெல்லாம் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க, இவங்களாம் அவங்க பேர பிள்ளைங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ பாட்டி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணான்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு பேர் கேட்கும்போது என்னன்னு சிந்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் நதிகளோட பேர் தான் அவங்க வச்சுருக்காங்க, அதனால் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் சாரதா பார்த்துட்டு வந்து கோவமாக பேசி வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு வழக்கம் போல் ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து சும்மா அப்படி சொன்னாங்க, அதனால் கேட்க நின்று அப்படின்னு சொல்லி பாட்டி தான் பாவம் அப்படியே தவிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுங்களோட பேரெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி கங்கா அதே நேரத்தில் யமுனா இவங்க 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இது நம்ம அப்பாவோட ஃபேமிலி தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்து விஜய் வந்து நிற்கிறாரு. காவேரி எங்கே வராங்க, என்னை தேர்ந்தீங்கன்னு சொன்னாங்க, என்ன விஷயம் என்ன இதுன்னு பேசும்போது இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப நேரம் பேசுகிறாங்க 2 பேரும், எமோஷனலாக நிறைய விஷயம் பேசுகிறாங்க அந்த ஃபேமிலியை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காவேரி உடனே பார்த்தா வேறு டைவர்ஷனில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்க வீட்டை வாங்க வேணாங்கிற மாதிரி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் அதை சொல்ல வரல, இப்போதைக்கு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் வேணான்னு சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கோ காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த விஷயத்தை இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு குட்டி ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. அதாவது நாளைக்கான எபிசோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்னொரு ஃபேமிலியில் இருக்க அவங்க பையன் இருக்கார்ல கிருஷ்ணா இருக்கார்ல, அவர் வந்து கோர்ட்டோட ஸ்டே ஆர்டரை காட்டி இந்த வீட்டை நீங்கள் விற்கவோ வாங்கவோ இந்த வீட்டை வாடகைக்கு விடவோ எதுவுமே எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டோட ஆர்டரை காட்டுறாரு. அதை படிக்கிற விஜய் வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. காவேரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஏன்னா எல்லாம் ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாரு, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ன எதுங்கிற அடுத்து சுவாரஸ்யமான கதையை தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.